My name is Malishika. இங்கே வந்து நண்பர்கள் வந்திருக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். சூப்பரா இருக்கு. இந்த காயினை பாருங்க, இப்பதான் ஃபுல்லா மாதிரி இருக்கு. 37வது நாள் சாய்ந்த மருது மண்ணிலே நீங்கள் வருகை தந்திருக்கின்றீர்கள். எல்லாம் கட்டி தயாராகிறார். இன்றைக்கு ஒரு குடி அளவில் அடிப்படை 4 மாதம் இருக்கு வீட்டவோ. அதான் தெரியும். யாழ் நூலண்டு சுவாமி விபுலானந்தர் அவர்கள் எழுதின புத்தகம். சாப்பிட்டுட்டு வெளியில் காய்ச்சி கொண்டு கேட்க வந்து லண்டன்ல இருந்து ஒரு குடும்ப முறாக்கள் குடும்பத்தோடு திரும்புகின்றோம். இனிய காலை வணக்கம். இன்றைக்கு எங்களுடைய பயணத்தில் 37வது நாள் நாங்கள் அம்பாறையில் நிற்கிறோம். அம்பாறையில் நேற்று எல்லா இடங்களும் வந்து போனாங்க. அதோட என்ன மிஸ் பண்ணிட்டோம்னா வந்து நேற்று சேனநாயக சமுத்திரம் போனாங்களா, அந்த சமுத்திரத்துக்கு உள்ளே வந்து போட்டில் வந்து போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். போட்டில் போய் அங்கே இருக்கிற யானைகள் மற்றது வைல்ட் லைஃப்பை வந்து அனுபவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் நாங்கள் வந்து அதை மிஸ் பண்ணிட்டோம். அதுக்கு முதல் நாள் வந்து புக் பண்ணணும். புக் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு டைம் தெரியும்னா அந்த நேரத்துக்கு போனால் வந்து நீங்கள் போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கு 8500 ஏதோ சொன்ன 8 பேர் கொண்ட குழு வந்து போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட நேற்று நாங்கள் அங்கே யானைகள்லாம் பார்த்துனாங்க. டிஎஸ்ஏ சமுத்திரத்துக்கு அருகாமலேயே வந்து யானைகள் எல்லாம் தெரிஞ்சது. அப்போ வீடியோ போட்ட உடனே கணக்கு கொமர்ஸ் வந்துருந்தது வந்து அம்பாறை வந்து யானைகளின் கோட்டை என்று. அது மாதிரி எக்கச்சக்க யானைகள் வந்து அங்கால அந்த இதெல்லாம் நடமாடி தெரிந்தது. அதோட நேற்று வந்து இரவு வீடியோ போடலாம் போயிட்டு என்னென்னா வந்து எங்களோட ஃபோன் எடிட் பண்ணுற ஃபோன் கொஞ்சம் அப்செட்டாக போயிட்டு விடியத்தான் ஒரு 4:30க்கு தான் அந்த வீடியோ போட்டேன். நேற்று போட்ட வீடியோ பார்க்கலன்னா போய் பார்த்துக்கொள்ளுங்க. அதோட நாங்கள் இங்கே என்னென்னு சொல்கிறது, கணக்கு நாளைக்கு இங்கே பகுதியில் நிற்கிறதுக்கு காரணமே எங்களோட ஃபோன் பலதாக போய் மட்டக்களப்பில் வந்து வாரண்டியை கொடுத்துருக்குறோம். அந்த வாரண்டி சம்மந்தமான ஒரு தகவலுமே இன்னும் வரையில். அது சம்மந்தமான வீடியோ வந்து தனி வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதுக்கு முதல் பார்த்துருப்பீங்க. பார்ப்போம் அதுக்கான நகர்வுகள் என்ன மாதிரி இருக்குன்ட்டு. அது வந்தால் தான் நாங்கள் அடுத்ததாக இந்த இடத்த விட்டு நகரக்கூடிய மாதிரி இருக்கும். 2 நாட்கள் வந்து நேற்று இரவு முந்தினாத் இரவு எல்லாம் வந்து இங்கே தான் நாங்கள் நின்று நல்ல ஒரு ஆதரவு ஒன்று தந்தவ அண்ணா வந்து ஒரு சகோதரமையில் பேசுகிற ஆள் இருந்தாலுமே கூட அவருக்கு சரளமாக வந்து தமிழ் தெரியும். கூடுதலாக தமிழ் மக்களோட சேர்ந்து பிளங்கினவர். அதோட அவன் அக்கா எல்லாருமே வந்து சுவிஸில் இருக்கணும். அவங்களும் வந்து சரளமாக தமிழ் பேசி எங்களுடைய வீடியோக்கள் பார்க்குறவன்னு சொன்னவன். சரி, இப்போ நாங்கள் இந்த இடத்துல வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு இங்கேருந்து வந்து அக்கரைப்பேட்டுக்கு தான் போகிறோம். இன்றைக்கு அக்கரைப்பேட்டெலாம் நிற்கணும். அதுக்கு பிறகு ஃபோனுக்கு எடுத்து என்ன சம்பவம்னு கேட்கணும். உடுப்பெல்லாம் துவச்சிக்கிச்சு எல்லாமே வந்து மடிச்சுட்டு தயாராகிட்டோம். ஒரு மப்பான மழை குணமாக தான் இருக்குது. சின்ன சின்ன மழை தூறல்கள் வந்து பெஞ்சு கொண்டிருக்கு. எல்லாம் நீட்டாக ஒரு வாஷிங் மிஷின் ட்ரையரும் இருந்தால் வந்து எவ்வளோ ஈஸியாண்டு இங்கே வந்தால் தான் உணரக்கூடியவன் இருந்தது. போட்டோமா, ட்ரை பண்ணினோமா, எடுத்தோமாண்டு அப்படியோ வலிக்கிட்டுட்டோம். மற்றது வந்து சாப்பாடுகள் எல்லாம் கேட்ட உடனே சாப்பிட்றீங்களா தம்பி கண்டுட்டு இங்காலேயும் வந்து உணவுகள் எல்லாம் வந்து உடனே தயாராகுது. இன்றைக்கு வந்து இடியப்பம் வந்து செய்திருக்கணும். வளமையாக எல்லா நேரம் வந்து சோறு தான் செய்கிறவ. இன்றைக்கு இடியப்பம் என்னென்ன 3 நேரம் சோறு தானே. இடியப்பம் தேவையான பொருட்கள் கேட்டால் வந்து நீங்கள் உங்களுக்கு செய்தறிவினோம். இங்கே வெட்டிங் ஹோல்ஸும் இருக்குது. இதில் ஆரியவன் ரெஸ்ட். தேங்க்யூ தேங்க்யூ. அதில் இடியப்பம் சொதி, அதோட அவிச்ச முட்டை. இந்த இடியப்பத்தை கண்டோன்னே தான் இது உயிர் வந்தது. என்ன ஏன்னா இங்கே பக்கத்தில் சோறுண்டு இங்கே இடியப்பம் சாப்பிட போகிறோம். 2 நாள் வந்து இங்கே ஆரியவன் ரெஸ்ட்டில் வந்து தங்கினாங்க. இவையெல்லாம் அவை இந்த டீம் எல்லாரையும் ஒரு அறிமுகப்படுத்திட்டு அப்படியே நாங்கள் இந்த இடத்துலேருந்து வெளிக்கிடுவோம். அண்ணாக்கு தான் மிக்க நன்றி அண்ணா, சந்தோஷம். வாங்க எல்லாரும் நம்பிக்கையாக உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் வந்து அண்ணா செய்து தருவார். என்ன நீங்களும் சொல்லிவிடுங்க உங்களோட இதால். நீங்கள் இங்கே அம்பாறைக்கு வரண்டாம், எல்லாத்தையும் பார்த்து போகிறதுக்கு தங்குற வசதியில் இங்கே இருக்கும். எல்லாம் சேஃப்டியான இடம், வந்து தங்கலாம், நல்லா சாப்பிடலாம். நீங்கள் வேணும்னா ரெஸ்டின் கோக் கஜன்லையும் கேட்டு பார்க்கலாம். கட்டாயம் வந்து சேர்ந்து என்ஜாய் பண்ணி போங்க. கட்டாயம் தொடர் விளக்கம் வந்து கீழே கொடுத்துருப்போம். எங்களை ஸ்டாஃபும் நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருந்தவ. அவையிலே அறிமுகப்படுத்தி கொடுங்க இது. ஓகே. My name is Nadun. My name is Shan.
I'm Chip Nama? Aryasin. My name is Madhishika. My name is Navodi. My name is Nadira Madhushankar. ஓகே தேங்க்யூ. இது வந்து ஒட்டாவால் எங்களோட அக்காட மகளும் அபிஷா சந்திரா ஆண்டியும் இந்த ப்ரோக்ராமுக்கு அப்படிதான் அனுப்புனது தர சொல்லி உங்களுக்கு கொடுக்க ஓ ஃபேமஸ் நான் வேர்ல்டில் தேங்க்ஸ் சார். நாங்கள் எங்களுடைய பயணத்துக்கு இதை வந்து பாவிச்சு கொள்கிறோம். தேங்க்ஸ், உண்மையிலேயே நன்றி. அவைகளுக்கும் நன்றி. கதைச்சிருந்த அக்கா வந்து அவள் வந்து அவளுக்கு சிங்களம் தெரியும் என்னபடியாகவும் தமிழ் வந்து நல்ல புழுவண்டா காய்ச்சிருந்தவா. அதோட எங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்க்குறேன்னு சொல்லியிருந்தவா. சந்தோஷம், நன்றி அக்கா. இது எங்களுடைய பயணத்துக்காண்டி நாங்கள் பாவிச்சு கொள்கிறோம். ஓகே தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ். நாங்கள் வெளிக்கிட்டோம். உண்மையிலேயே வந்து 2 நாட்கள் வந்து நல்ல கவனிப்பு. அதோட இந்த கனடாவில் ஒட்டாவும் அதோட இந்த கனடாவில் ஒட்டாவில் இருக்கிற சந்திரா ஆண்டி மற்றது அபிஷா இந்த 2 பேரும் சேர்ந்து வந்து எங்களுடைய பயணத்துக்கு வந்து ஒரு பங்களிப்பு தந்திருக்கிறோம். உண்மையிலேயே சந்தோஷம். நாங்கள் இப்படி என்ன சொல்றது இதான் அவை தரும்போது வந்து எங்களால் வந்து ஒன்றுமே செய்யலாம் போயிட்டு நாங்கள் பயணத்தை தொடங்கினோம். இப்போ இதுலேருந்து வந்து நாங்கள் காரைக்குடி வாழ போய் அதுக்கடுத்து தான் வந்து சாய்ந்தமரத்துக்கு போக போகிறோம். சாய்ந்தமரத்துக்கு போயிட்டு அங்கேருந்து வந்து சில வேலை அக்கறை பெற்று போவோம். அப்படி இல்லாட்டி வந்து சாய்ந்தமரத்துலேயே இன்றைக்கு நின்றுட்டு நாளைக்கு தான் அக்கறை பெற்று போக வேண்டி இருக்குது. எல்லாம் வந்து இந்த ஃபோன் அலுவலகமே வந்து சரி வரையில் இல்லை செய்யுதுன்ட்டு தெரியல. ஒரு பகுதியும் சொல்கிறாங்க இல்லை. இப்போ நாங்கள் சம்மாந்துறை டவுனால் போய் கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு வரைக்கும் எல்லாம் பெரிச்சோடி போய் கிடந்தது. இன்றைக்கு நல்ல க்ரௌடாக இருக்குது. எல்லா கடைகளும் திறந்து இதாக இருக்குது பாருங்க. மற்றது வந்து இதில் ஆயில் கடை ஒன்று பார்க்கணும். பிரேக் ஆயில் வந்து குறைஞ்சு கொண்டே போகுது. கோயில் வந்து கொஞ்சம் லெதரால் லீக் ஆகி கொண்டிருக்கு. அப்புறம் முடிய தான் விட்டு கொண்டிருக்கிறோம். ஓரளவாக நான் ஒன்று வேணும் லொக்கிட்டா இதுதான் விடுறது. ஒரு ஆயில் விட்டால் வந்து இதைத்தான் தொடர்ந்து விடணும். இல்லாட்டி வந்து லெதரெல்லாம் அடித்து விட்டுரும். அப்போ உண்டை வேண்டி வைப்போம். எங்களை வந்து நண்பர்களை சந்திச்சுக்கிறோம். காரைதீவு இதில் நிற்கிறோம். அப்போ கேட்டவ என்னென்னா இன்னும் போயிடலையாண்டு அந்த ஃபோன் பிரச்சனை தான்டா. அது சரி வரையில். இப்போ நாங்கள் இதுலேருந்து போயிட்டோம்டா திரும்ப எடுக்கிறாங்க. அப்படியும் 10 கிலோவுக்கு தான் போகணும். வேறு சர்வீஸ் சென்டருக்கு மாற்றலாது. இப்போ இதை தவிர விட்டோம்னா அப்புறம் குருநாளான் அடுத்த சர்வீஸ் சென்டர் இருக்குது. மெயினான டவுன்லாம் இருக்குது சாம்சங்குண்ட இது. இப்போ அதுதான் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அது முடிச்சுட்டு தான் போவோம். கதையே கதா கதைச்சவங்க வீடியோ தொடங்கினா அப்புறம் ஹாய்க்கல அவங்க. என்ன பேர் உங்களோட பேர் என்ன? அஷ்பாக். உங்களோட இல்லாம். ரைட். ஓகே சந்தோஷம். சொல்லிச்சது இயற்கையான வயலில் வச்சு உங்களோட கொஞ்சம் விஷயங்கள் காய்க்க போகிறோம். எந்த பெரிய அளவில் வயல் செய்திருக்கேன் பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வயல்லேருந்து கொஞ்சம் நேரம் காய்ச்சினாங்க. இங்கே சஸ்பாத் என் ஃப்ரெண்ட் இங்கே நண்பர்கள் வந்து வந்திருக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த கண் வந்து விட்ட கண்ணில் எனக்கு ஒரு இதாக இருக்குது. எப்படி இருக்கு பாருங்க. ஓ சூப்பராக இருக்கு. இங்கே வந்து நண்பர்கள் வந்திருக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். என்ன சொல்லுங்க. எந்த ஒரு சம்மாந்துறை? ரைட். சம்மாந்துறைக்கு தான் வர போகிறோம். 2 கிலோ சம்மாந்துறை தான் நிற்போம். என்ன செய்யலாம் சம்மாந்துறையில்? சாப்பிடலாம். நல்லா சாப்பிடலாம். நல்ல மலிவான சாப்பாடுகள் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. விங்காள பகுதியில் வந்த அப்புறம் தான் நாங்கள் இந்த விலைக்கு சாப்பிட்றோம். 20 ரூபாய்க்கு பன் பார்த்துனாங்க. 20 ரூபாய்க்கு படிச்சு பார்த்துறாங்க. எல்லாரும் வந்து தலைமையர் வெட்ட போகிறோம். ஹேர் கட் பண்ண போகிறோம். எல்லாரும் காட்டுவாசிகள் மாதிரி மாறிட்டோம். அதனால் இந்த கடைக்கு தான் போக போகிறோம். ரைட். வெட்டிட்டு வந்தாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்க. 1100 தான் எடுத்தேன். இப்போ கடைசியாக ஜெரின்னு வெட்டுப்படுது. எல்லாத்தையும் வெட்டிட்டு நாங்கள் இப்போ
சாய்ந்த மருதுக்கு வந்துருக்கிறோம். என்னதுக்காகண்டா வந்து கஜண்ட ஃப்ரெண்ட் இருக்கிறார் தானே, அவற்ற வீட்டை விருந்துக்காக வர சொன்னவ. அங்கே தான் போய் நாங்கள் முழுகி கிழுகி ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து மதிய விருந்து எடுக்கணும். மதிய விருந்து இல்லை, இப்போ 4:30 ஆகிட்டு. நேரம் எப்படி ஓடுதான்னு தெரியலை. இப்போ 4:30 சரியா? ஐயா வடிவா வட்டிக்கிறாருண்ணா. இந்த காயனை பாருங்க, இப்பதான் புள்ள மாதிரி இருக்கு. பள்ளிக்கூட உடுப்பு ஒன்று போடுவா? பள்ளிக்கூட உடுப்பு இங்கே சப்னாஸ் வீட்டு சாப்பாடு சோறாக்கியிருக்காங்க. மீன் சொதி, பருப்பு. இங்கால ஒரு விருந்துண்டு. இப்போ தலைமையார் வெட்டினா பிறகு ஒருத்தர மூஞ்சியும் காட்டில் இந்த வெண்ட மூஞ்சியை பாருங்க அப்படி இருக்கண்டு. ஒரு 5 வயசு குறைஞ்சிருக்கு. ஐயாண்ட கொடுத்தா கல்யாணம் இருட்டா தான் காட்டுது. எந்த பக்கம் நின்றாலும் இருட்டா காட்டுது. இப்ப வெளிச்சமா காட்டுது. என்ன காட்டுங்க? நான் ஒரு 10 வயசு குறைஞ்சிருப்பேன். தலைமையெல்லாம் கொஞ்சம் ஏதாவது செய்யணும். தலைமையர் வளர்றதுக்கு ஏதாவது இருக்கா? நடுவம் உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்துடும் போல. இந்த மோட்டார்ஸ் கம்பெனி வச்சிங்கன்னா வாகனங்கள் விற்பனை, வாகனங்கள் வாங்கி விற்கிற விஷயங்கள் வந்து செய்து கொண்டிருக்கீங்கன்னா தேவைன்னா வந்து இங்கே செய்யலாம். எஸ்எஸ் மோட்டார், ஏ மோட்டார்ஸ். சரி, இப்போ ஒரு ஒரு அறிவிப்பாளரை நாங்க இங்க சந்திக்கிறோம். ஒரு பாட்டு ஒன்று பாடினார் பாருங்க. பாட்டு ஒன்று பாடி உங்களோட அந்த மேல அந்த பாஷை முடியல ராசாத்தி, அதற்கேற்றாப்போல் தான் அந்த பாடலை. சரி, அந்த பாடலை ஒரு கத்திரிப்பா பாடி விடுங்க. ராசாத்தி மனசிலே மிச்சத்தை நீங்க பாடுங்க. ராசாவின் நினைப்புதா. அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் என்ன என்பதே உங்களுக்கான கேள்வி. தெரியாது, தெரியாது என்று நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் இந்த விலகி செல்கின்றீர்கள். 37வது நாள் சாய்ந்த மருது மண்ணிலே நீங்கள் வருகை தந்திருக்கின்றீர்கள். சாய்ந்த மருது மக்கள் உங்களை என்றும் அன்போடு வரவேற்கின்றார்கள். கட்டாயம் கட்டாயம். உண்மையிலே சந்தோஷம். சாய்ந்த மருதுல சிறப்பு எடுத்துட்டாங்க. சந்தோஷம் ஐயா, சந்தோஷம் சந்திச்சது. என்ன செய்றீங்க இப்ப? அடுத்த நாள் இந்த எங்க போறது? அப்போ இப்படியோ போறதுதான். இப்போ நாங்க ஆக்குறது, சமைக்கிறது, படுக்கிறது எல்லாம் வேணுங்களா? ஒரு பாருங்க, இறங்கி வந்து பாருங்களேன், செட்டப்பை பாருங்களேன் நீங்க. ரைட், வாங்க வாங்க. திட்டம் பார்த்தா தான் தெரியும். இந்த வெளியிலேருந்து பார்த்தா வெறும் மேட் தான் இருக்கும். உள்ள எல்லாம் இருக்கு ஐயா. சகல சாமானும் வச்சுக்கிறோம். வீட்டில் இருக்கிற எல்லாம் வச்சுக்கிறோம். என்ன பொஞ்சாய் தான் இல்லை. இந்த சுற்றுப்பயணத்தை முடித்தால் உங்களுக்கு மனைவி துணைவியாக வேதவாக வருவாள் என்று தெரிவித்துக் கொள்கின்றோம். சந்தோஷம். மேலே சோலார் ஐயா, இது அதுல இருந்து கரண்ட் வரும், வீட்டுக்கு தேவையான கரண்ட். இது தண்ணி டேங்க், இது கேமரா. உள்ளுக்குள்ள எல்லாம் சமையல் ஜாமான்ல இருந்து உடுப்பு ஜாமான்ல இருந்து சகலம் இருக்கு. வேற எங்கேயும் போதே இல்லை. எங்கேயும் விட்ட வேண்டா படுத்தம். வாஷ்ரூம் நல்ல கேள்வி சகோதரர் கேட்டுக்கிறார். வாஷ்ரூம் எங்கே கேட்டுக்கிறார். அதுல ஒரு கொமோட்டோ ஒன்று வச்சுக்கிறோம், வேண்டா பாவிக்கலாம். போட்டு காட்டுவாங்க. இது நேரடி தானே வானலை. அதில் ஒரு நேரலை நேரடியாக சாய்ந்த மருது மண்ணிலிருந்து தற்பொழுது நேரடியாக உங்களுக்கு நாங்கள் இந்த தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். 38வது நாள் எந்த ஊருக்கு நீங்கள் செல்ல போகின்றீர்கள்? அடுத்ததாக நாங்கள் சாய்ந்த மருதில் நிற்க போறோம். சாய்ந்த மருதிலே நின்று அந்த மக்களை சந்திக்க போகின்றீர்கள். தற்பொழுது அந்த வியாபார நிலையத்திலே நீங்கள் இங்கு சங்கமித்திருக்கின்றீர்கள். உங்களை மக்களை அன்போடு உங்களை வரவேற்கின்றார்கள், அரவணைக்கின்றார்கள். நன்றி, வணக்கம். பாத்தீங்கன்னா சாய்ந்த மருது திருப்ப சாய்ந்த மருதுக்கு வந்து கொண்டிருக்கிறோம். மன்மதன் சாய்ந்த எவ்வளவு காலம் வானொலி துறையில வேலை செய்றீங்க? நான் சும்மா பாட்டு சின்ன பாட்டு ஒன்று எடுத்து விடுங்க. பாட்டு அறிவிப்பு தான். ஒரு ஏதாவது ஒரு நல்ல இதான் பாக்குறாங்களுக்கு ஒரு கலகலப்பா. உங்களோட பேர் என்ன? அப்துல்லா. எங்க பள்ளிக்கூடம் போட்டா வரீங்க? வாங்கலாம், மேல போவோம். ஆள் இங்க என்ன புதிர நடக்குதுன்னு பாக்குறார். ஐயா, உங்களோட ஊரை பற்றி சொல்றதுக்காண்டி நாங்கள் வந்துக்கிறோம். நீங்கள் சொல்லுங்க. சாரத்தை எல்லாம் கட்டி தயாராகிறார். இன்றைக்கு ஒரு குடி. ரைட், சொல்லுங்க.
இப்போ என்ன செய்யணும் தாஞ்சமரியில் எப்படி இருக்குது சாய்ந்தமருது எப்படி இருக்கு சாய்ந்தமருது மக்கள் என்ன மாதிரி இருக்கிறாங்க சாய்ந்தமருதுக்கு வந்தா என்ன பார்க்கலாம் நல்ல பீச் இருக்குது நல்ல மீன்பிடி தொழில்கள் பீச்சில் மீன் இருக்குது இந்த விவசாயம் இருக்குது நல்ல போலாண்மை செய்கிற விவசாயம் இருக்குது நல்ல ஜவுளி கடைகள் இருக்குது இங்கே வந்துட்டு நிறைய நல்ல மக்கள் நல்ல அன்பாக பழகி கொண்டு இருப்பாரு அது சொல்லவே தேவையில்லை பார்க்கவே தெரியுது பார்க்கவே தெரியுதானே இங்கே பாருங்க இங்கே வந்துட்டு எப்படி இருக்கு இந்த அழகான சாய்ந்தமரி பிரதேசம் எப்படி ஒளி மயமாக இருக்குது பார்த்தீங்களா பாட்டு பாடி நமக்கு பாட்டு தெரியுது நம்மளுக்கு பாட்டெல்லாம் வரல என்ன என்ன கடைகளுக்கு என்ன கடைகள் தானே இந்த புடவை கடைகள் எல்லாம் இருக்குது நல்ல வடிவாக தானே இருக்குது இந்த பொடியம்மார் என்ன வேறு இப்போ இந்த பொடியம்மார் என்ன செய்யும் இப்போ மாதிரி பொடியம்மார் எல்லாம் என்ன அவனோட தெரிஞ்சு அவனோட தொழிலில் மெனக்கெடுத்துட்டாங்க வேற இப்போ படிக்கிற பிள்ளைகளை படிச்சுக்கிட்டு களத்தொழில் செய்கிறவங்களை களத்தொழில் செய்ய இருக்கானுங்க சரிதானே வேற என்ன அவ்வளோதான் சாயுதம் அவ்வளோதான் ஞாஞ்ச மாதிரி டிஸ்ட்ரிக்ஷன் கிடக்கு விட்ட இடத்துல சமைப்போம் அப்படி நித்த அடிப்போம் இதை தூக்கி இதில் வச்சா பெட்டாக மாறி படகுறது மேலே கரண்ட் இருக்கு சோலார் போட்டிருக்கு தண்ணி டேங்க் இருக்கு வெளியில ஓ அதுல இருந்து கரண்ட் வரும் அப்போ பாவிக்கலாம் தண்ணி டேங்க் இதுல இருந்து தண்ணி வரும் சமைக்கிறதுக்கு ஏற்ற தண்ணி இதுக்குள்ள வரும் அது மேலே சோலார் போட்டி இருக்கு அதுல இருந்து கரண்ட் வரும் கேமரா எல்லாம் போட்டிருக்கோம் இதுக்கெல்லாம் வாழ்க்கை வீட்டை விட்டு வெளிக்கிட்டு 37 நாள் ஓ என்ன 4 மாதம் இருக்கு வீட்டவோ அதான் தெரியும் எங்களோட வேலையே தான் ஒரு ஊரா போய் அந்த ஊர்ல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் வெளியே கொண்டு வருவோம் அது மூலியமா ஓ காணும் காணக்கூடியவர் இருக்கிற திரியிடும் ஆமா சரியான கேள்வி கேட்கலாம் அப்படி திரியிறபடியா தான் ஓகே இருக்கு வணக்கம் சுகம் நீங்க எப்படி இருக்கீங்க இப்போ நாங்கள் இதில் சாப்பிட்டுட்டு வெளியில் காய்ச்சி கொண்டு கேட்க வந்து லண்டன்ல இருந்து ஒரு குடும்ப முறாக்கள் வந்து சந்திச்சுட்டு போனவன் சந்தோஷம் முந்தினாத்து தான் வந்து ஏர்போர்ட்டில் இறங்கினவன் இறங்கிட்டு அப்படியோ கதிர்காமத்துக்கு போயிட்டு அப்படியோ இங்கே எங்களை சந்திக்கிறக்காண்டி அவன் ரூட்டையும் மாற்றி வந்து இந்த இடத்துக்கு வந்து சந்திச்சுட்டு போனவன் வீடியோவுக்கு வர விரும்பலை அதனால் நாங்களுமே விட்டுட்டோம் இங்கால வந்து எங்களுக்காண்டி பொருட்கள் வேண்டி வந்துக்கிறேன் அவையில் நேரடியாக வந்து இலங்கைக்கு வரையில அவையில் வந்து துபாய்க்கு சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து வந்து எங்களை சந்திச்சவ எங்களுக்கு வேண்டிய அந்த பொருட்கள் எல்லாத்தையும் வந்து துபாயிலேயும் வச்சிருந்து அதை கட்டி காப்பாற்றி கொண்டாடுறது வந்து பெரிய விஷயம் என்னென்ன பொருட்கள் கொண்டு வந்திருக்கிறோம்ன்றது பார்ப்போம் இதில் பாருங்க சாப்பிட்ற சாமான்கள் இந்த இதுகள் கரண்டி கொண்டு வந்திருக்கிறேன்டா டே சமைக்கிறதுக்கு பாபிக்கு இங்கே உள்ளவா கிரில் எங்களுக்கு கிரில்லுக்கு போகிறதுக்கு சமையலும் இருக்கேன் இது கொத்து போடுறதா அது கொத்து போடுறது கிரில் ஃபுல்லாக கிரில்லுக்கு தேவையான சாமான் இதை உள்ள வைங்க இங்கே தூக்குறா இதுக்கெல்லாம் தேவையில்லை ஒன்று இதுவும் கிரில் அது இது கொத்து போடுறதுக்கு யூஸ் பண்ணலாம் இது அந்த கிரில் டேபிள் இருக்குல்ல அதில் வச்சு எடுக்கிறது இஞ்சால இதுகள் நெஸ்கஃபே வந்திருக்கு இதை படிங்க இதை உள்ள வைங்க இந்த மாதிரி இதெல்லாமே கொண்டு வந்திருக்கணும் இது இஞ்சால ஒளிச்சு நாங்கள் எங்களுக்கு தேவையா என்ன இதை கட்டி காப்பாற்றி கொண்டு வந்து பெரிய விஷயம் இதில் கொண்டு வந்தீங்கன்னா மற்றது வாடா ஏறி வா சரி இவ்வளோ கொண்டு வந்தீங்கன்னா மற்றது இஞ்சால பார்த்தீங்கன்னா நாங்கள் பொடியங்கள் என்ன சட்டைன்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய சஞ்சனாக்கு வந்து ஒரு சட்டை வந்திருக்கு சந்தோஷம் உண்மையிலே எல்லாரையுமே ஒரு குடும்பமாக நினச்சி அவையில் கொண்டு வந்திருக்கணும் இந்த சஞ்சனாக்கு நல்ல வடிவாக இருக்கும் வேண்டாம் நல்ல அழகாக இருக்கும் ஆனால் சஞ்சனாக்கு கொடுக்க தரையலாம் இப்போ வீடியோ பார்த்துட்டு எங்கே சட்டை வான்னு நிற்க போகலாம் நாங்கள் போய்க்கா கொடுக்கலாம் அப்படி இல்லாட்டி ஏதாவது அரேஞ்ச்மெண்ட்டில் கொடுப்போம் மற்றது டிஷர்ட்ஸும் எல்லாருக்கும் 3 பேருக்கும் ஒரே மாதிரி வேணும்னு சொன்னவா ஒரே மாதிரி கலர் வித்தியாசம் ரைட்டு நீங்கள் இல்லை ஒரே மாதிரி இங்கே வேறுங்க ஒயிட் சரி இவ்வளோ வந்து வேண்டி வந்திக்கணும்
சந்தோஷம். நன்றி. உங்களுடைய நேரத்தை மிச்சப்படுத்தி இல்லை, நேரத்தை ஒதுக்கி துவைக்கிறதுக்கு இது எங்களுக்கு தேவையான பொருள். மற்றது இதுல ஒரு ஜீன்ஸ் ஒன்று கொண்டு வந்த இது எனக்கு தான் கொண்டு வந்தவா, அளவா இருக்கும் அளவாத்தான் இருக்கும். இது என்னன்னா இந்த துவைச்ச உடனே காயிற ஜீன்ஸ், காயின் போட்டிருக்கிற மாதிரி ஜீன்ஸ். காயின் எனக்கு வந்துட்டேன் டபுள் பாக்கெட்டோட, எனக்கும் ஜீன்ஸ் வந்துச்சு. போட்டு பாப்போம் போறோம் என்ன அது கழுத்துக்கே போதா அப்படி அளவில் அடிப்புற அளவில்லாடி போடுவேடா. அது இதுக்குள்ள போடலாம், இதுல கழட்டிட்டு போட அளவா இருக்கும். நன்றி, மிக்க நன்றி, சந்தோஷம். சாயுதமிரத்தில் இந்த சுவாமி பிபுலானந்தன் அவர்களுடைய வீடு, அந்த வீட்டுக்கு தான் இப்போ வந்திருக்கிறோம். கேட்டவர் ஆளா என்ன கேள்வி கேட்டு சொல்ல மாட்டோம். இவன் நேர ஒரு வீடியோவில் என்னது கல்முனை மாவட்டம் விடான், இப்போ ஒரு கேள்வி கேட்டான். உள்ளுக்குள்ள போறதுக்கான வழி இதுதான். ஏன் முகத்திர போட்டிருக்கு பிபுலானந்தர் அவற்ற உருவ சிலை. இதில் இதுக்கு வந்து முகத்திரை விட்டுருக்கு. இது வந்து ஒரு அலுவலகமாக தான் இப்போ பணியாற்றப்படுதுன்னு சொல்லியிருக்கோம். இதுதான் அவர் வாழ்ந்த வீடு. பிபுலானந்தர் வந்து இந்த வீட்டில் வந்து பிறந்திருக்கிறார். இதுதான் அந்த வீடு. ஈசன் உவங்கும் இன்மலர் 3 அவருடைய பாரம்பரிய வீடு. இதில் அவர் பிறந்திருக்கிறார். இதுதான் சுவாமி பிபுலானந்தர் அவர்களுடைய உருவ சிலை. இதில் பாருங்கள், யாழ் நூல் 2 கையில் வச்சுக்கிறார். முதல் 1979ஆம் ஆண்டு முதல் முத்திரையிடப்பட்டது. இப்போ சுவாமி புரோபரம் கண்ணு யாழ்ப்பாணம் மாநில இந்து கல்லூரியில் அவர் அங்கே அதிபராக இருந்தது. இந்து சமய கணக்கு திணைக்களத்தின் ஏற்பாடு அங்கே முத்திரையிடப்பட்டது. அதுக்கு அங்கேயும் இந்த மகாநாடு 3 நாளைக்கு வந்து அந்த மகாநாட்டுக்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. சுவாமியுடைய அரிய பொக்கிஷங்கள், இலங்கையிலே உலகத்தில் இல்லாத ஒரு பொக்கிஷங்கள் இந்த சுவாமி பிறந்த இல்லத்தில் ஒழுங்குபடுத்தப்பட்டு வச்சிருக்க வந்து இங்கே வரவர்கள் கூடிய பிரச்சனை பற்றி கொண்டு போகலாம். வந்து முதல் தடவையாக சுவாமியினுடைய வாழ்க்கை சரித்திரம், அதாவது பாடல்களுக்கான சுவாமி பிபுலானந்தர், இளைஞர்களுக்கான சுவாமி பிபுலானந்தர் என்கிற விடயங்கள்லாம் உலக புகழ்பெற்ற ஓவியர் பத்மவாசன் சார் அவர்களால் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு புதிய ஒரு சிலை ஒன்று இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த மகாநாட்டை முன்னிட்டு அம்பார மட்டக்களப்பெல்லாம் பெரிய ஒரு எழுச்சி ஊர்வலம் இருக்கின்றது. இந்த 3 நாள் வருகின்ற 9ஆம் மாதத்தில் பிளான் பண்ணியிருக்கோம். வந்து டேட் ஒழுங்கு ஃபிக்ஸ் பண்ண போன வருஷம் நடத்திருந்து நடத்தி முடிச்சு 100ஆம் ஆண்டு. ஆனால் இயற்கை அனர்த்தங்கள் வெள்ளப்பெருக்கு ஃபிட் போட வந்து இப்போ ஏற்பட்டது. இந்த வருஷம் தான் திணைக்களத்தில் நடந்தது. கிட்டத்தட்ட பாடசாலைகள் சுவாமியுடைய சிந்தனையை முன்னிட்டு 12 செயற்பாடுகள் இந்து சமய கலாச்சார திணைக்களம் முன்னெடுக்கப்படுகின்றன. அதில் மிக முக்கியமான ஒரு விடயம் என்னென்னு சொன்னால் வந்து சுவாமி பற்றிய விடயங்களை எதிர்காலத்தில் கொண்டு செல்வதற்காக என்னென்ன விடயங்கள்லாம் மறைக்கப்பட்ட விடயங்களோ அந்த உண்மைத்தன்மைகளை எடுத்து இயம்புற ஒரு விடயம் வந்து. அதே போன்ற சுவாமியுடைய புத்தகங்கள், அதாவது சுவாமி வெளியிட்ட புத்தகங்கள் என்னென்ன புத்தகங்கள் இருக்கிறதோ அதை மீள் பதிப்பு செய்து வெளியிடுகிற ஏற்பாடு இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அதை தாண்டி சுவாமியினுடைய அரிய புகைப்படங்களை ஒழுங்குபடுத்தி காட்சிப்படுத்துகிற வந்து சுவாமி எந்தெந்த பாடசாலைகளில் 26 பாடசாலை ராமகிருஷ்ண மிஷன் ஸ்தாபித்த 26 பாடசாலை முகாம்கள் இருந்தாங்க. அந்த பாடசாலை என்னென்ன விஷயங்களை ஒழுங்குபடுத்தி நிறைப்படுத்துறது. சுவாமியினுடைய பேர் நாமத்தில் வந்து வீதிகளை திறக்கிறது வந்து உங்களுக்கு சுவாமி பிபுலானந்த வீதி என்று இருக்குன்னு சொன்னால் அந்த வீதிகளை திறக்கிறதுக்கான ஏற்பாடு செய்கிற வந்து. அதே போன்று என்னென்னா வந்து பாடசாலை மட்டம், அந்த பாடசாலை இருக்கிற எல்லா பாடசாலை மட்டத்திலையும் வந்து சுவாமி பற்றிய விடயங்களை கொண்டு செல்றது. உங்களுக்கு தெரியும் என்னென்னா தமிழ் தின போட்டி
பாடசாலை மட்டும் இடம்பெறுகின்ற வந்து ஆனால் வந்து முழுமையாக அந்த சுவாமி பற்றிய விடயங்கள் மாணவர் மத்தியில் கொண்டு செல்லப்பட விடயம் குறைவாக காணப்படுகின்றது. அதாவது வந்து இந்த முறை போன ஆண்டு சுவாமி விவேகானந்த ஆண்டு சொல்லி இந்து சில திணைக்களம் வந்து என்ன சொன்னால் வந்து ஆக்கத்திரம் போட்டி உண்டு அறநூறு பாடசாலை மாணவரிடத்தில் போட்டி நடத்தின வந்து அந்த போட்டியில் இலங்கை பூரா நடந்து கொண்டிருக்கு வந்து அதில் எல்லா விடயங்களும் சுவாமி பற்றிய விடயம் கொண்டு செல்லப்படுகின்றது. தாண்டி மீள் பதிவு செய்யப்பட விடயம் அதே போன்றா ஆலயங்களை சமூகமயமாக்குற வேலை திட்டங்களை ஆரம்பித்து வைக்கின்ற வேலை திட்டம் அப்படிப்பட்ட 12 வேலை திட்டங்கள் கொண்டு மகநாடு சுவாமி தொடர்பான மகநாடு நடத்துகிற வந்து ஆய்வரங்கு நடத்துகிற வந்து ஆய்வரங்குன்னு சொன்னால் சுவாமியோட கட்டுரைகளை ஒவ்வொரு தரத்துக்கும் ஏற்ற மாதிரி இளைஞர்கள் யுவதிகள் பல்கலை மட்டத்தில் அந்த ஒவ்வொரு கட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஆய்வரங்களை நடத்தி சுவாமியுடைய விடயங்களை தொகுத்து எதிர்காலத்தில் கொண்டு செயல்படலாம் தற்போது பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இங்கே பார்க்கப்பட்டிருக்கிற வீடு தான் சுவாமி விவேகானந்தர் அவதரித்த சொந்த இல்லம். சுவாமி விவேகானந்தர் பிறப்பதற்கு 200 வருடங்களுக்கு முதலே ஒரு ஆரம்பிக்கப்பட்டதாக எங்களோட மூதாயை சொல்கிறாங்க வந்து அவங்க வந்து நாங்கள் ஆய்வு நடத்தினாங்க வந்து ஒரு சுவாமி விவேகானந்தர் இந்த வீட்டில் வந்து அவதரிக்கவர் வந்து நீங்கள் உள்ளுக்கு போய் பார்த்து நடத்துறீங்க என்னடா வந்து வித்தியாசமானதான் நீங்கள் ஒரு இடத்தையும் பார்த்துருக்க மாட்டேன். முதலாக வந்து உலக புகழ் ஓவியர் இங்கே சுவாமியுடைய 2 சகோதரிகள் மரகதவடி அமிர்தவடி சுவாமியோட பிறந்த கூட பிறந்த சகோதரி 2 பேருக்காங்க வந்து சுவாமி இதை அம்மாட உருவத்தை ஏற்படுத்தினாங்க வந்து ஓவியர்கிட்ட சொல்லி கதைச்சி என் அம்மாட உருவத்தை அது எப்படி எடுத்து என்ன சொன்னா 2 பேரும் இருக்கு மனுஷன் சொல்லுவாங்க அவருடைய பேத்தி வந்துட்டாவும் கடந்த வருடம் சொந்தக்காரங்க பேத்தி வந்துட்டாவும் பேத்திட்டு நாங்கள் கிட்டத்தட்ட அவளை கொஞ்சம் முறையான நாங்கள் வந்து கதைக்கக்கூடிய டைம் கதைக்கபடி படவலை இப்போ இருக்கிறவருடைய உறவுகள் இருக்காங்க வந்து அவங்க சாடை சுவாமியில உருவங்களை பார்க்கறது அதையே தோற்ற மாதிரி வந்து இருக்காங்க அதை வாங்கி கொண்டு தான் இந்த அடுத்தது தமிழர் கலாச்சாரத்துக்கூடிய இந்த சீலைகளுக்கு கட்டப்பட்டோம் அதுக்கு வந்து அப்போ கிராம உத்தியோகத்தை உங்களுக்கு தெரியும் ஆரம்ப காலத்து கிராம உத்தியோகத்தில் வந்து நம்ம கடுக்கும் போட மாட்டான்னு சொல்லுவாங்க வந்து அந்நேரத்தில் கவர்மெண்ட் ரூல்ஸ் ஒன்று இருந்தீங்க அந்த விஷயம் ஓட்டை மட்டும் போட்டுருப்பாங்க சொல்லுவாங்க ஓட்டையை வைக்க கூட சாலை போடுறானது அப்பா வந்து வெள்ளன்னு சொல்லப்படுறது வந்து அம்மா வந்து அட்டை கருப்பு பண்ணுறவங்க அதாவது சுவாமி விவேகானந்த கருப்பு என்னது ஒரு வித்தியாச கருப்பு சுவாமி தடித்து உடம்பும் கருப்பு இருக்காது அதை வச்சு கொண்டு இந்த படம் கூறப்பட்டது சுவாமி அம்மா அப்பாவும் கூறப்பட்டது 2 சகோதரர்கள் வந்து அடிக்கிறது சுவாமியுடைய முக்கியமான புகைப்படங்கள் இங்கே வைக்கப்படும் ஒவ்வொரு கட்டத்திலையும் முக்கியம் அது பிஎஸ்சி பட்டதாரி அண்ணா பட்டதாரி பிஎஸ்சி பட்டதாரி இது வந்து இது வந்து 2ஆம் உலக யுத்தத்தில் வந்து 2 காலத்தில் படைவீரராக செயல்படிக்க சுவாமி வந்து இதில் படம் வந்து இது வந்து இப்போ நான் துறவர நூற்றாண்டு கொண்டாடுறோம் வந்து அதை வந்து ராமகிருஷ்ண மிஷனில் துறவு கொண்டு சுவாமி சிவானந்தரா துறவு கொள்ளப்பட்டது வந்து இதான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் இருந்த புகைப்படம் நடிக்க புகைப்படம் இது வந்து 1942 மதுரையில் தமிழ்ச்சங்க மகாநாட்டில் வந்து இது எனக்கு தலைமை தாங்கிய எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் வந்து இது வந்து சுவாமி விவேகானந்தர் முக்கியமான பொக்கிஷமாக யானூர் என்ற புத்தகத்தில் இருக்காங்க அது யானூர் அரங்கேற்றம் இந்த அறிக்கை சுவாமி விவேகானந்தருடைய அரங்கேற்ற புகைப்படம் இந்த அறிக்கை ராமகிருஷ்ண மிஷன் 26 பாடசாலைகளை நிர்வகிச்சது முகாம் நாடுகள் இந்த படம் தான் அறிக்கைப்படும் இந்த படம் இருக்காது. ஒரு முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னால் இதில் அங்கே உள்ளூர் காட்டுறோம் சுவாமி விவேகானந்தர் ஒவ்வொரு புகைப்படங்கள் இதே நாட்டு 1979ஆம் ஆண்டு முதலாக சுவானந்த வித்தியாலயத்தில் முத்திரை வெளியிடப்படுகிறது. இந்த முத்திரை வெளியிட்ட படங்கள் இந்த அறிக்கை வந்து சரிதானே இந்த படம் சரிதானே ரொம்ப படங்கள் இருக்குது. இது சுவாமி விவேகானந்தர் பாவிக்கப்பட்ட அங்கி காய் வஸ்திரம் ஒன்று எடுத்துருக்கேன் வந்து அந்த இயற்கை இந்த மாநாட்டில் போட்ட மாலை சுவாமி காய்கள் வந்து இந்த மாலை சுவாமி விவேகானந்தருடைய இங்கே இந்த சுவாமி பாவிக்க பாத்திரம் வந்து விளக்கெடுக்க வந்து அந்த விஷயம் இது வந்து சுவாமி விவேகானந்தர் கையெழுத்து பிரதிகள் அது சுவாமி விவேகானந்தரோட யான் நூல் அவருடைய ஆக்கத்தை தொகுத்து வருது ஆங்கிலத்தின் தமிழ்லேயே அவருடைய கட்டுரையெல்லாம் தொகுக்கப்பட்டது அவருக்கு பிறகு வந்து துறவிகள் ராமகிருஷ்ணன் செல்வர்கள் துறவிகள் வந்து அந்த விஷயம் யாழ் நூலண்டு சுவாமி விபுலானந்தர் அவர்கள் எழுதின புத்தகம். விபுலானந்தர் அவர்கள் கைப்பறல் எழுதிய பேரதிகள் அடிப்படையில் வந்து இங்கே குற்றஞ்செயல் அப்படிங்கிறது அதான் சுவாமி விவேகானந்தருடைய ஆய்வுகளில் சொல்றாங்கன்னா வந்து அம்மா ஒரு பக்குவப்பட்ட ஒரு ஆளும் விஞ்ஞானம் சுவாமி விவேகானந்தர் அப்பா வந்து ஒரு இறுக்கமான நிலையோட அதாவது சுவாமி விவேகானந்தர் வந்து இறுக்கமான நிலையில் சொல்றாங்க வந்து அப்போ வந்து நடத்தப்படிலாம் வந்து இந்த ஆய்வுகளை சொல்லப்படுறது அப்புறம் வந்து இந்த அறிக்கை வந்தது. இது நாங்கள் சுவாமி விவேகானந்தருடைய விழாவுடைய பெட்டகம் இந்த புகைப்படம் கொண்டு போகிறாரு காட்சிப்படுத்தி கொண்டு வர ஒரு விடயங்களை சுவாமி விவேகானந்தருடைய இதில் ராமகிருஷ்ணன் செல்ல இருந்த 26 படத்தில் இருந்து வந்து இங்கே புகைப்படங்களை ஒரு அல்பமேட்டியாக
மெல்ல மெல்ல இருக்கிற கணக்கில் சேமித்து கொண்டு வரோம் ஒருபடியாக கிடையாது. இப்படியோ இரவுக்கு இங்கே வந்துட்டோம். என்னென்னா வந்து எங்களுக்கு மெயினான பிரச்சனை கதிரைகள் கொஞ்சம் இல்லை, அந்த மடிச்செடுக்கிற மாதிரி கதிரைகள். ஆனால் இங்கால பார்க்க வந்து கணக்கு பேர் வச்சுருந்தவ. அப்போ இங்கால கடையில் இருக்குமென்றபடியாக வந்து பார்க்குறதுக்காண்டி வந்துருக்கிறோம். போர்ட்ரபுளாக இருக்கக்கூடிய மாதிரி நார்மல் ஜிஆர் வச்சா இடத்தை பிடிக்கும், மடித்து வைக்கக்கூடிய மாதிரி கதிரைகள் ஏதாவது இருக்காண்டு பார்க்குறதுக்கு வந்துருக்கிறோம். கல்முனை நினைக்கிறேன், இல்லை சாய்ந்த மருதெல்லாம் நினைக்கிறேன். என்ன இல்லையா? என்னப்பா இருக்கன்னு கூட்டி வந்தீங்க? சின்னதா இந்த சில்ல விளாண்டுகளுங்க மச்சான். அந்த ஜில்லு மச்சான் மச்சான் போட்டுக்கொண்டு சுத்த போறோம் மச்சான். உருண்டா உடைச்சிரு வேடா. ஆமா மடிக்கிற கதிரை இருக்கா மாமா. தேடி பார்த்தேன் பெருசா தான் இருக்கு. இப்போ வீட்டுல பயன்படுத்தக்கூடிய மாதிரி தான் இருக்கு. கமெண்ட்ல சொல்லுங்கண்டா. இருக்கிற இடத்துல நாங்க போய் வேண்டலுவா. இதுல வந்து பாத்தீங்கன்னா கணக்கு கடையில அந்த செகண்ட் ஹேண்ட் பொருட்கள் எல்லாம் வந்து விற்கணும். தேடி பார்த்தோம், ஒரு இடமும் காணவில்லை. கோத்தோடு திரும்புகின்றோம். நாங்கள் அப்படியோ பீச் அடிக்கு வந்துட்டோம். இந்த பீச் அடியில் வந்து இரவுக்கு தங்க போகிறோம். தங்கிட்டு நாளைக்கு அக்கறை பற்றி நோக்கி போகிறோம். ஃபோனுண்ட அலுவல் முடியாத பட்சத்தில் ஒரு இடம் போயிடாது. பாப்போம், மேலா கட்டத்தில் வந்து அடுத்தடுத்த இடங்களுக்கும் வந்து போக வேண்டிதான் இருக்கும். பார்ப்போம், தொடர்ந்தும் காத்துருங்க, காணொலியை பாருங்கள். அடுத்தடுத்த அப்டேட்டுகள் வந்து கொண்டிருக்கும்.